ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெத்தலி கருவாடு எப்படி எண்ணெய் போடுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அவசரத்துக்கு பானோடு சரி, புட்டோடு சரி, பழஞ்சோரோடு சரி, பழைய கஞ்சியோடு சரி, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அதுக்கு கொஞ்சம் நெத்தலி கருவாடு எடுத்து துப்புரவாக்கி தண்ணியில் போட்டு நல்ல வடிவாக 2-3 தடவை அலசி கழுவி எடுத்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக பொரிச்செடுக்கணும். முருகை பொரிக்கக்கூடாது, நல்ல கணக்காக பொரிச்செடுக்கணும். அதுக்கு பிறகு இங்கால அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அது சூடானோன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சூடானோன்னா கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்க்குறேன். சின்ன சீரகம் கொஞ்சம் பொரிப்பட்டு வரைக்குள்ள வெள்ளைப்பூடு, அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். அப்போ தான் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி வதங்கி வரைக்கும் 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. அதுக்கு பிறகு எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கட்டத்தூள் சேர்க்குறேன். கட்டத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பொரிச்சு வச்சுருக்கேன் நெத்தலி கருவாடையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன்னு சொல்லுங்கள். நெத்தலி கருவாட்டில் உப்பு இருக்கும் இல்லையா, அப்படியே பிரட்டி எடுத்துட்டு பானோட புட்டோட பழஞ்சோரோட சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும்.